Hello students, நம்ம இன்னைக்கு 9th இங்கிலீஷ்ல 3rd யூனிட்ல உள்ள சப்ளிமெண்டரி பார்க்க போறோம். சப்ளிமெண்டரி பேர் என்னன்னா earthquake. Author of the supplementary வந்து MS மகாதேவன். Earthquake, author of the supplementary MS மகாதேவன். Earthquakeனா என்ன தெரியுமா? பூகம்பம். பூகம்பம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. பார்த்திருக்கீங்களா? ஓகே. இது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர். நேச்சுரல் டிசாஸ்டர்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? இயற்கை பேரழிவுன்னு சொல்லுவோம். இயற்கை சீற்றம்னு சொல்லுவோம். earthquake, cyclone, cycloneனா புயல். சுனாமி, சுனாமினா கடல் அலை அடிச்சுட்டு ஊருக்குள்ள வர்றது. இது எல்லாமே ஃப்ளட், ஃப்ளட்னா வெள்ளம். இது எல்லாமே என்னதுன்னா நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இயற்கை சீற்றம், இயற்கை பேரழிவு. இந்த லெசன்ல ஆத்தர் MS மகாதேவன் பூகம்பத்தை பத்தி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. பூகம்பம் ஏற்பட்ட சூழல்ல ஒருத்தரோட அனுபவம் எப்படி இருக்குங்கிறத பத்தி இந்த லெசன்ல நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. வாங்க நம்ம இந்த சப்ளிமெண்டரி பார்ப்போம். உங்கள் புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ளிமெண்ட்ரி எடுத்து நான் வாசிக்க அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அப்படின்னா உங்களுக்கு வார்த்தைகள், புது வார்த்தைகள் நிறைய நீங்கள் படிச்சுக்கலாம். வாசிக்க தெரியாத வார்த்தைகளும் வாசிக்க தெரிஞ்சுக்கலாம். அதோட அர்த்தங்களும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஸோ புக்கை திறந்து வச்சுக்கோங்க, திறந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கிரீட்டிங்ஸ் ட்ராவலர், அதாவது ட்ராவலர்னா யாரு? பயணிகளை தான் ட்ராவலர்னு சொல்லுவோம். கிரீட்டிங்ஸ் ட்ராவலர்னா என்னது? நம்ம புதுசாக யாரையாவது பார்த்தோன்னா என்ன சொல்லுவோம்? அவங்களுக்கு ஒன்று இங்கிலீஷில் விஷ் பண்ணுவோம், இல்லைனா தமிழில் வணக்கம் சொல்லுவோம், இல்லைனா குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் சார், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அதுதான் கிரீட்டிங்ஸ் ட்ராவலர்னா வணக்கம். ட்ராவலர்னா ஒரு பயணியை பார்த்து ஒருத்தர் சொல்கிறாரு, வணக்கம்னு சொல்கிறாரு. யூ லுக் டயர்ட் அண்ட் கோல்டு, உங்களை பார்த்தா ரொம்ப டயர்டாகவும் குளூரில் நடுங்கிட்டு இருக்க மாதிரியும் தெரியுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆர் யூ அ ஸ்ட்ரேஞ்சர் ஆஃப் தீஸ் பார்ட்ஸ்? இந்த இடத்துக்கு ஸ்ட்ரேஞ்சர்னா என்னது? புதுசுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் புதுசா அப்படின்னு கேட்குறாரு. வெயிட்டிங் ஃபார் த பஸ் டு பத்ரிநாத், அதாவது பத்ரிநாத்ங்கிறது ஒரு ஊர், அது ஒரு பில்கிரிமேஜ். பில்கிரிமேஜ்னா என்ன சொல்லுவாங்க? அங்கே ஒரு கோயில் இருக்கு, அங்கே போகிறதுக்காக பஸ்க்கு வெயிட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு. Perhaps you are a pilgrim or a visitor to the valley of flowers. கேட்டா நீங்க வந்து ஒரு பில்கிரிமா? பில்கிரிம்னா என்னது சொன்ன? பில்கிரிமேஜ்னா என்ன சொன்ன? கோயில்கள் இருக்க இடத்த தான் பில்கிரிமேஜ்னு சொல்லுவாங்க. அப்போ பில்கிரிம்னா என்னது? நீங்க வந்து ஒரு யாத்திரின்னு சொல்லுவாங்கல்ல, யாத்ரீகர் சொல்லுவாங்கல்ல, யாத்ரீகரா? இல்லைன்னா வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ்னா பூக்கள் நிறைந்த இந்த இடத்த, அந்த இடத்த பார்க்கறதுக்காக வந்திருக்கக்கூடிய பயணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனிவே, whoever you are, come with me. Wait at my tea shop. It is just past the bend in the road. சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி என் கூட வாங்க, என்னோட டீ கடையில் வெயிட் பண்ணுங்க. என் டீ கடை வந்து பாஸ் த பெண்ட் இன் த ரோடு, இந்த ரோட்டோட முக்கில் தான் இருக்குது, என் கூட வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். ஆஸ் யூ கேன் see, I am carrying this can of milk to the shop. In 10 minutes, I'll have a fire going. While you warm yourself, I'll prepare for you the best cup of tea in all Garhwal. அதாவது என்ன சொல்ல, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, நான் வந்து இந்த பால் கேனை டீ கடைக்கு தான் கொண்டு போகிறேன். அவர் வந்து அவர் வண்டியில் ஒரு பால் கேன் வச்சுருக்காரு. அந்த பால் கேனை காட்டி சொல்கிறாரு, இந்த பால் கேனை வந்து நான் டீ கடைக்கு தான் கொண்டு போகிறேன். இன்னும் 10 நிமிஷத்தில் நம்ம அங்கே போய் சேர்ந்துடலாம். அங்கே போனப்பறம் நான் ஃபஸ்ட்டு நெருப்பு மூட்டி அடுப்பு பற்ற வைக்கேன். அந்த நெருப்பில் நீங்கள் குளிர் காஞ்சிக்கிட்டு இருங்க. அதுக்குள்ளே நான் உங்களுக்கு ஒரு அருமையான டீ போட்டு தர்றேன். அந்த இடத்து பேர் கர்வால். இந்த ஊரில் அந்த டீ கடை, என் டீ கடை ஃபேமஸ், நான் உங்களுக்கு டீ போட்டு தரேன்னு சொல்கிறார். இட் வில் சேஸ் அவே த பிஞ்ச்ட் ப்ளூ லுக் ஃப்ரம் யர் ஃபேஸ். நீங்கள் அந்த டீயை குடிச்சிங்கன்னா உங்களோட சோர்வெல்லாம் பறந்து போயிடும்னு சொல்கிறார். Here we are. Welcome to my humble roadside tea shop. Here we are னா வந்துட்டோம், நம்ம இந்த டீ கடைக்கு வந்துட்டோம், இந்த தான் இருக்குது.
அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் டு மை ஹம்பிள் ரோட் சைட் டீ ஷாப்னா வருக வாங்கன்னு சொல்லி வரவேற்று உள்ள கூட்டிட்டு போறேன் டீ கடைக்குள்ள. Make yourself comfortable on this wooden bench. It looks rickety, but it would hold your weight. இந்த உட்டன் பெஞ்ச்னா என்னது, மர பெஞ்ச்ல உட்காந்துக்கோங்க. இது பார்க்கறதுக்கு வந்து உடஞ்சி போக போற பெஞ்ச் மாதிரி தான் இருக்கும், ஆனா இது உங்களை தாங்கிக்கும். இது நல்லா ஸ்ட்ராங்கான பெஞ்ச் தான், இதுல உட்காருங்கன்னு சொல்லி சொல்றேன். My name, sir. I am called Bridge. I am 17 years old. I started this tea shop 2 years ago. என் பேர் தெரியுமா உங்களுக்கு? என் பேர் வந்து பிரிட்ஜ். அதாவது அந்த டீ கடை ஓனரோட பேர் வந்து பிரிட்ஜ். அந்த ஓனருக்கு வந்து சின்ன பையன் தான், 17 வயசு. 17 இயர்ஸ்னா 17 வயசு பையன் தான் அவன். I started this tea shop 2 years ago. இந்த டீ கடை எப்போ ஆரம்பிச்சானா? 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் ஆரம்பிச்சிட்டான். Before that, I worked in a roadside shop outside Panipat. இந்த டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் எங்க வேலை பார்த்தானா? ஒரு ரோட்டோர கடையில, பானிபட்டுங்கிற ஊர்ல ரோட்டோர கடையில வேலை பார்த்திருக்கான். The heat, the crowd, the pollution, it was all too much. அப்ப பானிபட்ல அவன் கடையில ரோட்டோர கடையில வேலை பார்த்திருக்கான்ல, அந்த கடையில ஹீட், வெக்க, கிரவுட்னா கூட்டம், மாசுபாடு எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி அந்த ஊர்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். I have saved most of my earnings. I came back and with a little help I started this shop. நான் சம்பாதிச்சதுல முக்கால்வாசிய நான் சேர்த்து வச்சேன். அந்த சேர்த்து வச்ச பணத்தை வச்சு நான் இங்க ஒரு டீ கடை ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த பையன் பேரு பிரிட்ஜ். By the grace of God, it provides me a decent enough livelihood. கடவுளோட கிருபையால என்னோட நாள்தோற வாழ்க்கைக்கான தேவையான பணம் சம்பாதிக்கிறதுக்கு இது எனக்கு உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். Here your tea is ready. Strong, sweet flavored with cardamom. நாங்க டீ குடிங்க, டீ போட்டுட்டு ரெடி ஆயிட்டு நல்ல ஸ்ட்ராங்கா ஸ்வீட்டா ஏலக்காய் மணத்தோட போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. Enjoy it, sir, while I get on with my chores. நீங்க ரசிச்சு இதை குடிச்சிட்டு இருங்க, அதுக்குள்ள நான் என்னோட அன்றாட வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். அந்த பையன் பேர் என்னது? அந்த பையன் பேர் பிரிட்ஜ். This is my daily routine. At sunset, I will shut my shop and walk back the 3 miles to my dwelling on the hillside. இதுதான் என்னோட டெய்லி ரொட்டீன்னா என்னது? டெய்லி பழக்க வழக்கம், டெய்லி செய்யக்கூடிய வேலைகள். பொழுது அடைஞ்சோடனே நான் என்ன பண்ணுவேன்? டீ கடையை போட்டிட்டு இங்கேருந்து ஒரு 3 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய என்னோட ஊருக்கு, ஹில் சைடில் மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய என்னோட ஊருக்கு நான் போவேன்னு சொல்லி சொல்லலாம். The name of my village. It was my village. The village of my ancestors. என் ஊர் பேர் உங்களுக்கு தெரியணுமா அப்படின்னு சொல்லி சொல்றேன். அது என்னோட ஊரு. எங்க ancestors-னா பூர்வீகமா நாங்க அந்த ஊர்ல தான் வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னான். தாத்தா பாட்டிக்கு தாத்தா பாட்டி அப்படி பூர்வீகமா பரம்பரையா நாங்க அந்த ஊர்ல தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். It is no more. Multi is gone. What happened to my village? ஆனா இப்ப அந்த ஊரு இல்ல. அந்த ஊர் பேர் என்ன சொல்றான்? மூல்தி. அது பயிற்சி அழிஞ்சு போயிருச்சுன்னு சொல்றான். என்ன ஆயிட்டு எங்க ஊருக்கு? என்ன ஆயிட்டுங்கிறத இப்போ அவன் சொல்ல போறான், நம்ம பார்ப்போம். It was 4 years ago, in the month of October, one night the earth quaked. அப்படின்னா என்ன அர்த்தம்? It was 4 years agoனா 4 வருடங்களுக்கு முன்னாடின்னு அர்த்தம். எந்த மாசத்துல? அக்டோபர் மாசத்துல 4 வருஷத்துக்கு முன்னாடி one night the earth quaked. Quakedன்னா என்னது? நிலநடுக்கம், பூகம்பம். earth வெடிப்பு ஏற்படுது பூமியில. Yes, tremors are common in these parts. These snows may seem eternal. The Himalayas may look solid, but the truth is, deep down they are unstable. We who live there are accustomed to tremors. Yes, tremors are common in these parts. Tremors இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் அதாவது நிலநடுக்கம், பூகம்பம் இதெல்லாம் அடிக்கடி எங்களுக்கு இப்படி நடக்கும். இது எங்களுக்கு பழகி போன ஒரு விஷயம்தான். These snows may seem eternal. The Himalayas may look solid. அதாவது இமயமலையெல்லாம் பார்க்கறதுக்கு பாறைகள் மாதிரி ஃபுல்லா ஹார்டா அப்படி தெரியும். ஆனா உண்மை என்னன்னா இதெல்லாமே அன்ஸ்டேபிள், எப்பவுமே ஒண்ணு போல இருக்காது. நிறைய இந்த மாதிரி பூகம்பங்கள், நிலநடுக்கம்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. But what happened that night was more than that. ஆனா அன்னைக்கு இரவு நடந்தது ரொம்ப மோசமானது, கொடூரமானது. It was a terrible earthquake. Its effects were felt as far away as Delhi and Lucknow. அதாவது அன்னைக்கு நைட் நடந்தது ரொம்ப மோசமான பூகம்பம்,
ரொம்ப மோசமானது, டெரிபிள்னா மோசமானது. இட்ஸ் எஃபெக்ட் வாஸ் ஃபெல்ட் as far as away as டெல்லி அண்ட் லக்னோனா இங்கே ஏற்பட்ட பூகம்பத்தோட தாக்குதல் வந்து டெல்லி லக்னோ வரைக்கும் தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. Can you imagine the devastation at the heart of the earthquake? அதாவது எந்த இடத்துல பூகம்பம் ஏற்படுதோ அந்த இடத்துல மையப்பகுதியில் இருந்துகிட்டே பூகம்பத்தோட அனுபவத்தை உங்களால யோசிச்சு பார்க்க முடியுதான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப எவ்வளவு மோசமா இருக்குதுங்கிறத அவர் அப்படி ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு. The epicenter was in a valley not far from here. எபிசென்டர்னா அதோட மையப்பகுதி, பூகம்பம் ஏற்பட்டதோட மையப்பகுதி வந்து இங்க பக்கத்துல தான். வேலினா என்னது, பக்கத்துல உள்ள ஒரு பள்ளத்தாக்குல தான் நடந்தது, பக்கத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. There were 622 villages in the valley. 602 were destroyed. மொத்தம் அந்த வேலியில அந்த பள்ளத்தாக்குல வந்து 620 villages, 620 கிராமங்கள் அந்த பள்ளத்தாக்குல இருந்தது. ஆனா இப்ப இருக்கிறது 602 வந்து அழிஞ்சு போச்சு. 620ல 602 அழிஞ்சு போச்சுன்னா இன்னும் 8 கிராமங்கள் தான் பாக்கி இருக்கு, மீதி எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி சொல்றாரு. The earthquake lasted less than 5 minutes. less than 5 minutes என்னது, 5 நிமிஷம் கூட அந்த பூகம்பம் இல்ல, அதை விட கம்மியா தான் பூகம்பம் நடந்திருக்கு. Time enough to set these centuries old mountains crashing, to reduce our village to rubble, to snuff out hundreds of lives. இந்த மலைகள் இதெல்லாம் உருவாகிறதுக்கு எவ்வளவு காலங்கள் எடுத்ததோ, ஆனா அதெல்லாம் அழிஞ்சு போறதுக்கு ரொம்ப சீக்கிரத்துல அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வில்லேஜஸ் டு ரபிள்னா அழிஞ்சு போறது, அதாவது புதஞ்சு போச்சு. பூகம்பம் ஏற்பட்டுச்சுன்னா கட்டடங்கள் உடையும், எல்லாமே உடஞ்சு விழுந்து அந்த கிராமமே உள்ள புதஞ்சு போச்சு. டு ஸ்னஃப், ஸ்னஃப்னா புதஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அடுத்தது அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லைவ்ஸ், அவுட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லைவ்ஸ்னா பல உயிர்கள் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. It was sheer chance that I was away that night. I had gone to Pauri to buy my school books. இவர் வந்து லக்கிலி அன்னைக்கு நைட்டு அந்த ஊர்ல இல்ல, அவர் அங்க இருந்து இன்னொரு ஊர் பௌரிங்கிற ஊருக்கு புக்ஸ் வாங்குறதுக்காக அன்னைக்கு போயிருக்காரு. I stayed the night at my uncle's house. We felt the tremors. அன்னைக்கு போனவர் புக் வாங்கிட்டு அவங்க அங்கிள் அங்க இருக்காங்க, அவங்க அங்கிள் வீட்லயே அவர் தங்கிட்டாரு. ஆனா அந்த இடத்துல அவங்களால இந்த பூகம்பத்தை வந்து உணர முடியுது, இதோட தாக்கம் வந்து அங்க வரைக்கும் இருந்திருக்கு. We ran out into the open. Again and again the tremors came. We spent the entire night outside. Pauri lived through the night. Molti did not. அதாவது இவர் போயிருக்க ஊரு பௌரி, அங்கேயும் நிலநடுக்கத்தோட தாக்கம் இருந்திருக்கு. அதனால என்ன பண்றாங்க, உள்ள வீட்டுக்குள்ள இருந்து எல்லாருமே வெளியே ஓடி ஓடி வராங்க. திருப்பி பூகம்பத்தோட தாக்கம் இருந்தனால எல்லாருமே பௌரியில உள்ளவங்க எல்லாருமே அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா வெளியே தான் படுத்திருக்காங்க. பௌரிக்கு எந்தவித ஆபத்தும், அந்த ஊருக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படல. அந்த ஊரு பழச்சிக்கிச்சு, மக்களும் பழச்சிக்கிட்டாங்க. ஆனா மோல்தி கிராமம் வந்து முழுசா அழிஞ்சு போச்சு. For the living, the nightmare began at daybreak when the news trickled in of large-scale devastation. அதாவது அந்த கிராமங்கள்ல அழிஞ்சு போச்சுல, அங்க உயிர் தப்புனவங்களுக்கு அடுத்த நாள் டேபிரேக்ல அடுத்த நாள் முடிச்சு பார்த்தா அந்த பூமியே அந்த ஊரே அழிஞ்சு போச்சுங்கிறது ஒரு ஷாக்கான அதிர்ச்சியான தகவலா அவங்களுக்கு இருக்கு. There were dozens of landslides, huge boulders thrown haphazardly across motorable tracks and roads. Huge boulders thrownனா, huge bouldersனா நிறைய கல் கூழாங்கற்கள், பாறைகள்ல மலைகள்லாம் உடஞ்சு விழுதுல, அதுல வந்து நிறைய கூழாங்கற்கள்லாம், மோட்டார் ட்ராக்ஸ்னா ரோடுகள்ல மண்டி போகக்கூடிய பாதைகள்ல எல்லாம் விழுந்து எல்லாம் பாதையை மறைச்சு கிடக்கு. Precious time was spent in blasting the rocks and clearing the way for army rescue teams. மணிக்கணக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்றாங்க, அதுல கிடக்குற அந்த கற்கள் பாறைகள் எல்லாத்தையும் வெடிக்க வச்சு அந்த இடத்த கிளீன் பண்றாங்க. எதுக்கு, ஆர்மி மக்கள் வந்து உள்ள வந்து மக்களை காப்பாத்துறதுக்கு, அவங்களுக்கு உள்ள வர்றதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு ஆயிட்டு அந்த கற்களை உடைச்சு அந்த இடத்த சுத்தப்படுத்துறாங்க. It was all of 4 days before help arrived for Molti. 4 நாள் கிட்ட இவங்களுக்கு ஆயிருக்கு. எதுக்கு, அந்த பாதையை சுத்தப்படுத்தி ஆர்மி மக்களை உள்ள வந்து இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, உள்ள வர வைக்கிறதுக்கே அவங்களுக்கு எத்தனை நாள், 4 நாள் ஆயிடுச்சு. இதெல்லாம் யார் சொல்லிட்டு இருக்கா, பிரிட்ஜுங்கிற ஆளு அங்க வந்திருக்க, அவர் டீ ஷாப் வச்சிருக்காரு, டீ கடை வச்சிருக்காரு. அங்க வந்திருக்க ஒரு
பேசஞ்சருக்கு ஒரு டிராவலருக்கு ஒரு வழிபோக்கருக்கு இவர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு, நடந்ததெல்லாம் அவர் ஊர்ல நடந்த கதையெல்லாம் சொல்றாரு. மோல்திங்கிற கிராமம் எப்படி அழிஞ்சதுங்கிறத சொல்றாரு. மொத்தம் 620 கிராமங்கள் இருக்கு. அதுல மொத்தம் 602 கிராமம் அழிஞ்சு போச்சு. பாக்கி 18 கிராமங்கள் மட்டும்தான் இருக்கு. மீதி எல்லாமே அழிஞ்சு போச்சுங்கிறத வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. I was among the first to reach the village. இவர் வந்து பௌரியில இருந்து அவர் அங்கிள் வீட்ல இருந்து காலையில் விடிஞ்சோடனே வேகமா அவர் மோல்தி கிராமத்துக்கு வராரு. My uncle accompanied me. Accompaniedனா அவங்க அங்கிள் துணைக்கு அவர் கூட வராரு. We feared the worst, but nothing had prepared us for what we saw. அவங்க ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா இங்க பார்த்தா சூழ்நிலைகள்லாம் வேற மாதிரி இருக்கு. Every single house, every wall, every roof had been flattened. ஒவ்வொரு வீடும், ஒவ்வொரு செவரு, ஒவ்வொரு கூரை எல்லாமே என்ன ஆயிருக்கு? ஃபிளாட்டன்னா தரமட்டமாகி கிடக்கு. Stone, rubble and dust were all that remained. கிடக்கிறது வேற என்ன கிடக்கு? கற்கள், அழிஞ்சு போனது, தூசி எல்லாம் உடஞ்சு போனது மட்டும்தான் அங்க இருக்கு பாக்கி. A house was a 2-storied stone building with the slate roof. இவரோட வீடு எப்படி இருக்குன்னா 2 மாடி கட்டடமா இருக்கு. ஒரு ஸ்லேட் ரூஃப். ஸ்லேட் ரூஃப்னா கருங்கற்கள், கருப்பான கற்கள். ஸ்லேட் எப்படி இருக்கும்? ஃபிளாட்டா இருக்கும்ல, அது மாதிரி ஃபிளாட்டான கூரை அமைப்போட உள்ள ஒரு வீடு இவரோட 2 மாடி கட்டடம். My great grandfather had built the house. We were a small family. இவரோட கிரேட் கிராண்ட்ஃபாதர்னா தாத்தாவோட தாத்தா கட்டின வீடு. தாத்தாவோட தாத்தா கட்டின வீடு. அவங்க ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஃபேமிலி. My father had died after an illness just 14 months ago. அந்த பூகம்பத்துக்கு ஒரு 14 monthsனா 14 மாசத்துக்கு முன்னாடி தான் அவங்க அப்பா வந்து உடம்பு சரியில்லாம இறந்து போறாங்க. My mother took care of us. We were 3 children. I was the oldest. இவங்க அம்மா தான் இவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வீட்ல மொத்தம் 3 பிள்ளைங்க இருக்காங்க. இவர் தான் அந்த வீட்ல மூத்த பையன். My brother நீலு. இவரோட தம்பி பேர் நீலு. அவன் வந்து 10 வயசு. was 10. 10 வயசு. பூலி. My 2-year-old sister. தங்கச்சி ஒரு பொண்ணு இருக்கா, பூலி அவ பேரு. அவளுக்கு 2 வயசு. Was the baby of the family. My grandmother lived with us. இவங்களோட பாட்டியும் உங்க கூட தான் இருக்காங்க. When the soldiers began to clear the debris, my uncle led me away. அவங்க சோல்ஜர்ஸ் ஆர்மிக்காரங்கள்லாம் ஊருக்குள்ள வந்துட்டாங்கல்ல, எல்லாத்தையும் கிளீன் பண்றதுக்காக, எல்லாத்தையும் ஒதுக்குறதுக்கு, மக்களை பாதுகாக்கிறதுக்கு, காப்பாத்துறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கணும்னு இவரோட அங்கிள் வந்து இவரை தூரமா கூட்டிட்டு போயிட்டாரு. I was in a complete daze, too numb to feel anything. இவர் வந்து என்ன சூழ்நிலையில இருக்காருன்னா, இவர் மட்டும் தான் இருக்காரு இவர் வீட்டுல. வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் வந்து சிக்கல்ல மாட்டிட்டாங்கன்னா அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்? இவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஒரு அதிர்ச்சியான இதுல ஒரு உணர்ச்சியற்ற மனிதன் மாதிரி இவர் ஃபீல் பண்றாரு. The soldiers had set up a makeshift camp. Someone gave me tea and biscuits. I don't know how long I was there. Suddenly it was evening and uncle was standing beside me. அங்க வந்து என்ன ஆகுது? சோல்ஜர்ஸ் had set up makeshift campனா சோல்ஜர்ஸ் வந்து அந்த ஆர்மிக்காரங்க வந்து ஒரு கேம்ப், அதாவது அவசர கால சிகிச்சைக்காக கேம்ப் போடுவாங்கல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து, அது மாதிரி கேம்ப் போட்டு டாக்டர்ஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தங்க இவருக்கு டீயும் பிஸ்கெட்டும் கொடுக்குறாங்க. எவ்வளவு நேரம் அங்க அவர் இருந்தாருன்னு அவருக்கே தெரியல. திடீர்னு கண்ணு முழிச்சு பார்க்காரு, இவரோட அங்கிள் வந்து இவர் முன்னாடி நிக்கிறாரு. They have taken the bodies to the river bank, he said gently. அவங்க ஒரு அங்கிள் சொல்றாரு, இறந்து போன சடலங்கள் எல்லாம் நதி ஓரத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி மெதுவா சொல்றாரு. Come, you must perform the last rites before sunset. Tomorrow we will be back to Pauri. அப்ப அவர் சொல்றாரு, வா, சடலங்கள் எல்லாத்தையும் நதி ஓரத்துக்கு கொண்டு போயிட்டாங்க, நீ உன்னோட கடைசி கடமையை செய்யணும், நம்ம அங்க போவோம், நாளைக்கு நம்ம பௌரிக்கு கிளம்பி போவோம்னு சொல்லி சொல்றாரு. I had seen my family while leaving for Pauri. They stood at the doorway and waved. Ma, grandma, நீலு அண்ட் புலி. இவருக்கு வந்து மனசு ரொம்ப பதட்டமா இருக்கு. இவர் சொல்றாரு, இவர் நினைக்கிறாரு, லாஸ்டா பார்த்தது என்னோட ஃபேமிலியை நான் பார்த்தது, நான் பௌரிக்கு போகும்போது என்னோட ஃபேமிலி வீட்டு வாசல்ல நின்று யாரெல்லாம் அவங்க அம்மா, கிராண்ட்மான பாட்டி, நீலு தம்பி, புலிங்கிறது தங்கச்சி, எல்லாரும் வீட்டு வாசல்ல நின்று எனக்கு பாய் சொல்லி டாட்டா காட்டி என்னை அனுப்பி விட்டாங்க. அதுதான் நான் அவங்களை கடைசியா பார்த்தது. That is the way I will always remember them, smiling and waving at me, not as the white shrouded lifeless figures I saw. அந்த காட்சி தான் என் கண்ணு முன்னாடி இன்னைக்கு என்னால அப்படித்தான் பார்க்க முடியும். இப்படி வெள்ளை துணியால போர்த்தப்பட்ட சடலங்களால என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லி அழுறாரு. Puli, she was not there. They have not found her. My uncle said the wild animals
Bridge, don't look like that. She is dead. அங்க போய் பார்த்தா சடலங்கள்ல அங்க புலியும் இல்லை, தங்கச்சியோட சடலமும் அங்க இல்லை. உடனே அங்க வந்து அவளோட சடலம் கிடைக்கல. அப்போ அவ அங்கிள் சொல்றாரு, பிரிட்ஜோட அங்கிள் சொல்றாரு, ஒருவேளை காட்டு விலங்குகள் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வராரு, தூக்கிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல வராரு. பட் we must find her, I shouted. Bridge, get a grip on yourself, uncle pleaded. இவர் வந்து கத்த ஆரம்பிக்கிறார், இல்ல அவளை கண்டுபிடிக்கணும், அவ உடம்ப தேடி கண்டுபிடிக்கணும், அவளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பிரிட்ஜ் சொல்றாரு. அப்போ அங்க அங்கிள் வந்து இவர்கிட்ட சொல்றாரு, நீ உன்னை கட்டுப்படுத்திக்கோ, அவ இறந்து போனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பட் ஐ வாஸ் பியாண்ட் ரீசனிங். ஐ ran back to the village to the spot where my house had stood. ஆனா இவரால நம்ப முடியல, அவ இறந்திருக்க மாட்டா அப்படின்னு இவர் மனசுல படுது. இவர் வேகமா அவரோட கிராமத்துக்கு, அவர் வீடு இருந்த இடத்துக்கு போய் அங்க போய் பாக்குறாரு. There was still so much debris. I scrambled around, shifting the earth and stones. How long I was on my knees, searching, crying, searching. வேகமா போய் அந்த புதையுடைய உங்க வீடு முன்னாடி உட்காந்துக்கிட்டு அந்த இடத்த என்னென்ன நகட்ட முடியுமோ அதெல்லாம் நவுட்டி நவுட்டி மண்ணு கல் எல்லாம் தூக்கி தூக்கி போட்டு போட்டு பாக்குறாரு. தேடுறாரு, அங்கங்க தேடுறாரு. புலி அவளோட தங்கச்சி இருக்காளான்னு சொல்லி தேடி தேடி பாக்குறாரு, அழுறாரு, தேடுறாரு. எவ்வளவு மணிக்கணக்கா அப்படியே தேடிட்டே இருக்காரு. பாய், இட் இஸ் நோ யூஸ், a voice said. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இதுல பயன் இல்ல பையன் தம்பி அப்படின்னு சொல்லி அந்த சத்தத்துல அந்த சொல்றாங்க யாரோ. I looked up. The speaker was the army officer who had surprised the relief operation. There is no one alive in there, he said. Whom are you looking for? அப்ப அவர் சொல்றாரு, நாங்க நிறைய தேடி பார்த்துட்டோம், இந்த இடம் ஃபுல்லாவே பார்த்துட்டோம், யாருமே உயிரோடு இல்ல, நீ யாரை தேடுற அப்படின்னு சொல்லி அந்த ஆர்மி ஆஃபீஸர் கேட்காரு. உடனே பிரிட்ஜ் வந்து அந்த ஆர்மி ஆஃபீஸர்கிட்ட பதில் சொல்றாரு, மை சிஸ்டர் சார், ஐ செட் ஃபைட்டிங் டு கண்ட்ரோல் மை டியர்ஸ் அண்ட் ஐ வாண்ட் is to give her a proper cremation. என் தங்கச்சி தான் தேடுறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வர்ற கண்ணீரெல்லாம் கட்டுப்படுத்திட்டு அவர்கிட்ட சொல்றாரு, நான் அவளை தேடி கண்டுபிடிக்கணும், அவளுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடைசி சடங்கு கரெக்டாக செய்யணும், அவளை நான் தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. I stopped conscious that I was babbling. I could see that he was bone tired. He looked as if he had not slept for days. His uniform was covered with dust. His face was grimy. But through all the dust and grim, I saw that his eyes were kind. உடனே அழுகையை கட்டுப்படுத்திட்டு ஒரு சுயநலத்துக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்கு வராரு. இவரே வந்துட்டு பாக்குறாரு அந்த ஆர்மி ஆஃபீஸரை பார்த்தா அவர் வந்து ரொம்ப டயர்டா சோர்வா இருக்காரு. நிறைய நாட்கள் தூங்காம அங்க எல்லாரையும் தேடி சடலங்களை மீட்டது அந்த மாதிரி பணிகள் எல்லாம் செஞ்சு ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி தெரியுது. அவரோட ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழுக்கா, முகம் எல்லாம் வாடி போன முகமா இருக்கு. அப்படியும் அவர்கிட்ட சொன்னாங்கன்னா அவர் வந்து பொறுமையா சொல்றாரு. ஐ saw that is அவர் வந்து பொறுமையா இவன்ட்ட பதில் பேசுறதை இவனால உணர முடியுது. My men have been on their feet for days, he said softly, as if talking to himself. அவரே தனக்கு தானே பேசிக்கிற மாதிரி அந்த ஆர்மி ஆஃபீஸர் சொல்றாரு, எங்க ஆட்கள் பல நாட்களா இங்க தேடி பார்த்துட்டாங்க. They have done all they could here. அவங்களால என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாமே செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி தனக்கு தானே பேசுற மாதிரி அவர் பேசிக்கிறாரு. Tomorrow at daybreak we go to another village just like this, then another. He looked away at the sun setting behind the peaks. அப்போ நாளைக்கு இதே மாதிரி நாங்க வேற ஊருக்கு போவோம், அங்கேயும் இதே மாதிரி, அப்படி மாத்தி மாத்தி போறதுதான் எங்க வேலை அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டே இருக்கும்போது சூரியன் மறைய ஆரம்பிக்கு. Down in the valley the pyres burnt, row upon row. The officer muttered something, shook his head and turned away. சூரியன் வரைய ஆரம்பிக்கு. நதியோரத்துல பார்த்தா பிணங்கள் எல்லாம் ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு எரிக்கப்படுறது இவர் பாக்குறாரு. இந்த ஆபீசர் வந்து ஆர்மி ஆபீசர் வந்து அவர் வாய்க்கிலே ஏதோ முணுமுணுத்துக்கிட்டு திரும்பி போறாரு. A terrible despair engulfed me. I lay there among the ruins of my house and cried. இவருக்கானா இவர் மனசுல வந்து ஏதோ ஒரு பெரிய துக்கம் வந்து இவர் மனசுல போட்டு அழுத்துது. இவர் அங்கே கீழே விழுந்து அழுதுட்டு இருக்காரு. 10 minutes later, the officer was back. With him were 3 soldiers armed with spads and crowbars. 10 நிமிஷத்துல அந்த ஆர்மி ஆஃபீஸர் வந்து திரும்பி வராரு அதே இடத்துக்கு. அவரு கூட இன்னும் 3 சோல்ஜர்ஸும் வராங்க. அவங்க என்னெல்லாம் கொண்டு வராங்க, மண்வெட்டி, கோடாரி எல்லாம், கடப்பாறை எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அவங்க வித்வுட் ஸ்பேட்ஸ்னா மண்வெட்டி, crowbarsனா கடப்பாறை, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க. Without a word the men began removing the debris. They labored doggedly. எதுவுமே பேசாம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்த இவன் விழுந்து அழுதுட்டு இருக்க இடத்த அவங்க தோண்ட ஆரம்பிச்சிக்காங்க. அங்க உள்ளதெல்லாம் அப்புறப்படுத்த ஆரம்பிக்காங்க. They labored doggedly, நான் கஷ்டப்பட்டு அவங்க அந்த வேலையை செய்யறாங்க. When it was completely dark, someone brought a few lit Petromax lamp.
2 hours later, a soldier called out, "Sir!" இருட்ட ஆரம்பிச்ச உடனே யாரோ அங்க இருந்து பெட்ரோமாக்ஸ் லேம்ப்னா அந்த அரிக்கன் விளக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விளக்கு கொண்டு வராங்க. அதை வச்சுக்கிட்டு இவங்க வேலை பார்க்காங்க. அது வேலை பார்க்க ஆரம்பிச்சு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு உள்ள இருந்து ஒரு சோல்ஜர் வந்து சார் சார்னு கத்துறாரு. He stood in the middle of a small hollow. The wall had caved in at that spot. I recognized a part of a door. Beneath it, a small foot. அந்த இடத்துல ஒரு ஸ்மால் ஹால்னா இவங்க அப்புறப்படுத்திட்டே போறாங்கல்ல, அப்படி ஒரு சின்ன புதர் மாதிரி தோண்டி உள்ள போயிருக்காங்க. ஒரு புதர் தெரியுது அந்த இடத்துல. அதுல ஒரு கதவோட ஒரு பாகம் தெரியுது. அந்த கதவுக்கு அடியில ஒரு சின்ன பாதம் தெரியுது. Feverishly, the soldiers began to clear the hollow. Then they lifted the door. வேகம் அந்த பாதம் தெரிஞ்சோடனே இவங்க இன்னும் வேகமா கடகடன்னு அந்த இடத்த ஒதுக்கி சுத்தம் பண்ணி அங்க உள்ள கதவை நகட்டுறாங்க. She is alive, someone said. அவ உயிரோட இருக்கான்னு சொல்லி உள்ள இருந்து யாரோ கத்துறாங்க. It was a miracle. She had been buried under the debris for 116 hours. It was a miracle. இது ஒரு பெரிய ஆச்சரியம். எவ்வளவு 116 116னா 116 மணி நேரம் அவ வந்து இவ்வளவு பாறைகள் இவ்வளவு மண்ணுக்கு அடியில புதைஞ்சு உயிரோட இருக்கா இன்னும். ஆனா யாரு அந்த பொண்ணு, புலிங்கிற பொண்ணு, பிரிட்ஜோட தங்கச்சி புலிங்கிற பொண்ணு உயிரோட இருக்கா. She had survived the earthquake, the cold nights and the wild animals. A ragged sheet went up and the soldier wrapped her in a warm blanket and carried her to the tent where a makeshift hospital has been set up. உடனே என்ன பண்றாங்க, ஒரு பிளாங்கெட் ஒரு போர்வை எடுத்து அவளை அந்த இதுல சுத்தி அவளுக்கு உடம்புக்கு சூடு கொடுத்து அந்த போர்வை இல்ல அவளை சுத்தி பக்கத்துல இருக்க அந்த மெடிக்கல் கேம்ப்ல கொண்டு போய் அவளை கூட்டிட்டு போய் படுக்க வைக்க. Bully lived. The next day I went to thank the army officer, but he was gone. I did not even know his name. Bully உயிரோட கிடைச்சிட்டா இவனுக்கு சந்தோஷமா இருக்கான். அடுத்த நாள் அந்த ஆர்மி ஆஃபீஸர்கிட்ட தேங்க்ஸ் சொல்றதுக்காக போறான், நன்றி சொல்றதுக்காக போறான். ஆனா அந்த ஆர்மி ஆஃபீஸர் அங்க இல்ல. இவனுக்கு அந்த ஆர்மி ஆஃபீஸரோட பேரும் தெரியாது. My sister and I went on to live with my uncle. Soon after I got a job at the Daba near Panipat. Bully stayed back. உடனே பிரிட்ஜும் அவன் தங்கச்சி புலியும் சேர்ந்து அவங்க அங்கிளோட பவுரிங் கிராமத்துக்கு அவங்க வீட்டுல போய் இருக்க போயிட்டாங்க. கொஞ்ச நாள்ல இவனுக்கு வந்து தபாங்கிற ஊர்ல, பானிபேட் பக்கத்துல தபாங்கிற ஊர்ல ஒரு வேலை கிடைச்சிச்சு. இவன் அங்க வேலைக்காக போயிட்டான். புலி வந்து அவங்க அங்கிள் கூட அங்க ஸ்டே பண்றான். She started going to school. It waited on me that I never thanked that army officer. இந்த பொண்ணு ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டா. 2 வயசு தானே இப்ப வயசு, ஸ்கூல் போற வயசு வந்துட்டு ஸ்கூல் போக ஆரம்பிக்கிறா. ஆனா இவருக்கு வந்து அந்த ஆர்மி ஆபீசரை பார்க்கலையே, அவர்கிட்ட நன்றி செலுத்தலையே அப்படின்னு சொல்லி மனசுல ஒரே பாரமா இருக்கு. I hope that one day I would run into him again. Every time I saw an army officer, I would hope it was him. For months I would search for his face in every crowd, and one day I did find him. இவருக்கு யாரை பார்த்தாலும் எந்த ஆர்மி ஆஃபீஸரை பார்த்தாலும் அந்த ஆர்மி ஆஃபீஸரை பார்த்த மாதிரியே இருக்கு. அப்ப இவருக்கு மனசு கஷ்டமாவே இருக்கு. ஆனா எவ்வளவு மாசம் போனாலும் நான் ஒரு நாள் கண்டிப்பா அவரை பார்ப்பேன், அவருக்கு என்னோட நன்றியை செலுத்துவேன்னு நம்பிக்கையோட சொல்றாரு. It was late on the winter night. A truck stopped at the shop. A man got out. He looked familiar. ஒரு நாள் விண்டர்னா பனிக்காலத்துல, குளிர்காலத்துல லேட் நைட்னா லேட்டா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ட்ரக் வந்து பக்கத்துல நிக்க, ஒரு டீ கடை பக்கத்துல வந்து நிக்க, ஒரு ஆள் வந்து அந்த ட்ரக்ல இருந்து இறங்குறாரு. இவருக்கு வந்து அந்த ஆளோட முகத்தை பார்த்தா ஃபெமிலியரா இருக்கு. ஃபெமிலியர்னா ஏற்கனவே பார்த்த முகம் மாதிரி இருக்கு. When he stepped into the light, I saw that it was not him, just someone who bore a strong resemblance. அவர் பக்கத்துல வந்தோடனே இது அவரும் அந்த ஆர்மி ஆஃபீஸரும் பார்க்காரு. ஆனா அவர் இல்ல, ஆனா பாக்குறதுக்கு அவரை பார்த்த மாதிரியே இருக்கு. The man was tired. He asked for a cup of tea. As I served him, sir, I felt this strange likeness. அவர் வந்து ரொம்ப டயர்டா இறங்குறாரு அந்த ட்ரக்ல இருந்து. இவன்ட்டு இருந்து ஒரு கப் ஆஃப் டீ கேட்கிறாரு. இவன் அவருக்கு கொடுத்த உடனே இவனுக்கு ஒரு மனசுல ஒரு வெளிச்சம், ஒரு சந்தோஷம் வருது. This sense of joy. When the man offered to pay, I did not take the money. அந்த சந்தோஷத்துல அவர் வந்து ரூபாய் கொடுக்கும்போது இவன் அந்த ரூபாயை திருப்பி வாங்கலையாம். டீக்கு ரூபாய் வாங்கல. The next day it happened again. அடுத்த நாள் இதே மாதிரி நடந்தது. Every day I would see someone, a complete stranger, a tired traveler who reminded me of that officer. டெய்லி இவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரை பார்க்க ஆரம்பிக்கான். ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர், ஒரு புது ஆளு, இல்லைன்னா ஒரு டயர்டா இருக்க டிராவலர், அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு புது மனுஷரை பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் இவன் டீ போட்டு கொடுக்கான், அவங்கள்ட்ட காசு வாங்க மாட்டேங்கான். இதுவே அவனுக்கு வந்து அந்த ஆர்மி ஆஃபீஸர்
இவன் தங்கச்சி உயிரை காப்பாத்தினார்ல அந்த ஆர்மி ஆஃபீஸருக்கு செய்யறதா நினைச்சு இவன் டெய்லி சந்தோஷமா செஞ்சுட்டு இருக்கான். இட் வாஸ் ஆஸ் இஃப் ஹி வாஸ் எவ்ரிவேர். எல்லா இடத்துலயும் அந்த ஆர்மி ஆஃபீஸர் எல்லார் உருவத்திலையும் அவரை பார்க்கறதா நினைச்சு இவன் சந்தோஷமா டெய்லி ஒரு கப் டீ வந்து அவங்களுக்கு கொடுக்குறான். The shop owner was quite relieved. He had no use for a waiter who kept forgetting to present the bill to the customer. Now I am on my own and I am at peace. இவன் வந்து அங்க வேலை பானிபேட் பக்கத்துல டபாங்கிற டீ கடையில வேலை பார்த்துட்டு தான் இருக்கான் ஆக்சுவலா. அப்போ டெய்லி ஒரு ஆளுக்கு ஃப்ரீயா டீ குடிக்கணும்னா டீ கடைக்காரர் சும்மா இருப்பாரா? அவருக்கு he had no use for a waiter who kept forgetting to present the bill to the shop owner was quite relieved. இவன் வந்து அந்த வேலையை விட்டுறான். அந்த வேலையை விட்டு வெளியே வந்தோடனே அந்த டீ கடைக்காரர் வருத்தப்படலை. எதுக்கு டெய்லி இவன் சார்பில் ஒரு டீ வந்து ஓசியா போகுதுங்கிறது அவருக்கு வருது. சரி இவன் வேலையை விட்டாங்கன்னா சரி நமக்கு இனிமேல் காசு மிச்சங்கிற மாதிரி அவர் சந்தோஷப்படுறாரு. Here is your bus, sir. No money, you were tired. All I offered you was a cup of tea. Maybe it was the best tea at all Garhwal. பஸ் வந்துருச்சு. இவருக்கு இப்போ சொல்லிட்டு தானே இருக்கா ஆக்சுவலாக ஒரு டிராவலர் கிட்ட அவர்கிட்ட சொல்லுவான், சார் உங்கள் பஸ் வந்துருச்சு அப்படின்னு. அவர் காசு கொடுக்க போறாரு. இவன் இல்லை பைசா எனக்கு வேண்டாம், நான் உங்களுக்கு டீ தான் கொடுத்தேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரை திருப்பி அனுப்பிடுறான். மேபி நாட், பட் ஐ எம் ஹாப்பி. I could do you this small service. Wish you a safe journey, sir. May God be with you. இது ஒரு சின்ன சர்வீஸா நினைச்சுக்கோங்க. நான் வந்து அந்த ஆர்மி ஆஃபீஸர் ஞாபகமா நான் இப்படி டீ கொடுக்குறேன், சின்ன சர்வீஸா நினைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவரை நல்லபடியா டிராவல் பண்றதுக்கு பிரயாணிக்கிறதுக்கு அவன் வாழ்த்தி மே காட் பி வித் யூன்னு சொல்லி கடவுள் உங்களோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பி வைங்க. அப்ப ஆக்சுவலா இந்த சப்ளிமெண்ட்ரி இந்த கதை மூலமா என்ன சொல்றாங்க, செஞ்ச நன்றியை என்னைக்கும் மறக்க கூடாது. யாரும் நமக்கு நல்லது செஞ்சிருக்காங்களா அந்த செஞ்ச நன்றியை எந்த விதத்துலயாவது நம்ம அவங்களுக்கு செய்ய முடியலனாலும் சரி ஏதாவது ஒரு விதத்துல நம்ம அதை திருப்பி செலுத்தணும். அதே போல நன்றி யார்கிட்டயும் இருந்து கிடைச்சதுன்னா தான் நம்ம திருப்பி செலுத்தணுன்ற அவசியம் கிடையாது. கண்டிப்பா நம்ம வந்து நல்லதே நினைச்சு நல்லதே செஞ்சோம்னா எப்பவுமே நல்லதே நடக்கும். அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோரி.